ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்தபோது திருவாவடுதுறை ஈசன் முன் நின்று பதிகம் பாடி உடனே பணம் கிடச்சி அந்த பணப்பிரச்சனையை அவர் தீர்த்தார். இதெல்லாம் நடந்த உண்மை. அந்த பதிகம் ஞானசம்பந்தர் அருளி அந்த பதிகம் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் என சொல்லி ஆரம்பிக்கும். 2-3 பேர் பாடியிருக்காங்க அந்த பாடல். தமிழ் பாடல். அந்த புத்தகத்தை வாங்கி அந்த பாடலை ஒரு 10 தடவை படிச்சிங்கன்னா நீங்களே மனப்பாடம் செஞ்சு நீங்களே பாட ஆரம்பிச்சிடலாம். முடியலையா, அந்த பாடலை நிறைய பேர் பாடியிருக்காங்க. யூடியூப்பில் போய் அதையும் டவுன்லோட் பண்ணுங்கள். காலையும் மாலையும் அந்த பாடலை கேளுங்க. பொருளாதாரம் அழகாக ரெடியாகும், அழகாக தயாராகி வரும். இதெல்லாம் அனுபவத்தில் கண்ட உண்மை. அடுத்ததாக வெள்ளியில் ஒரு மோதிரம் பண்ணணும். நான் ஏறக்குறைய இப்போ ஒரு வருஷமாக இதை சொல்லி ஒரு 200 மோதிரம் கொடுத்துருக்கேன். நிறைய எனக்கு ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. வராத கடன் வந்திருக்கு, இந்த கடன் வரவே வராதுன்னு நினச்சேன், அந்த கடன் எனக்கு தேடி வந்தது அப்படிங்கலாம் எனக்கு ஃபீட்பேக் வந்திருக்கு. பொருளாதாரம் சுழற்சி நல்லாயிருக்கும். இதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்பீங்க, இந்த ஒரு மோதிரத்தை வாங்கி கையில் விரலில் போட்டுட்டு படுத்து தூங்கினோம்னா கடன் போயிடுமான்லாம் கேட்பீங்க. அது எங்களை கண்டாதான் நீங்கள் வித்தியாசமாலாம் கேள்வி கேட்க தோணும் உங்களுக்கு, சரிங்களா? மற்றவங்களெல்லாம் அப்படி கேட்க மாட்டீங்க. ஜோதிடர்களை கண்டாச்சுன்னா வித்தியாசமாக கேட்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், பொருளாதார சுழற்சி நல்லா இருக்கும். பொருளாதார சுழற்சி நல்லா இருந்தால் கடன் ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், அடைபடும். அதற்குண்டான சூழல் உருவாகும். வெள்ளியில் 17 கிராமில் மலர்ந்த தாமரை வைத்து மோதிரம் செய்து இடதுகை நடுவிரலில் போடணும். அப்படி முடியுங்கிறவங்க போட்டுக்கோங்க, முடியாதவங்க என்னை அணுகுங்க, நான் வாங்கி தரேன். 200 மோதிரம் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். குறைஞ்சது ஒரு 45-50 பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது, பொருளாதாரத்தை நல்ல வளர்ச்சி இருக்குது, சந்தோஷமாக இருக்கும் நாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது கதை சொல்கிறதுக்கெலாம் இல்லை, சரிங்களா? நிதர்சன உண்மை. அந்த தன்மையில் 17 கிராமில் வெள்ளியில் மலர்ந்த தாமரை வைத்து மோதிரம் செய்து இடதுகை நடுவிரலில் அணிந்து கொள்ளுங்கள். உங்களால் முடியும்னா செஞ்சுக்குங்க, நான் வேணான்னு சொல்லலை. மார்க்கெட்டிங் பண்ணுறாரு ஸோ சேரும்பாங்க. இட் இஸ் நாட் மை டியூட்டி, சரிங்களா? ஒரு செய்தி, அதுக்காக சொல்கிறேன். விருப்பம் இருக்கவங்க செஞ்சு, நம்பிக்கை இருக்குங்க கடையில் போய் அப்ரோச் பண்ணி அந்த இடது கையுடைய நடுவிரல் அளவை கொடுத்து எனக்கு 17 கிராம், மிகச்சரியாக 17 கிராம் இருக்கணும், 20 மில்லி ப்ளஸ் ஆர் மைனஸ், இதில் கண்டிஷன் 20 மில்லி ப்ளஸ் ஆர் மைனஸ். நிச்சயமாக அது வேலை பார்க்குது. பொருளாதாரம் சுழற்சி இருக்குது. இடது கையில் தான் போடணும், நடுவிரலில் தான் போடணும். போட்டுக்கங்க, ரிசல்ட்டு கிடைக்கும்.